சந்தியா ஜானகி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீசியே வந்து போ மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. நீங்கலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். மாயா இன்னைக்கு எபிசோட்ல வந்து பிச்சு உதறிட்டாங்கன்னே சொல்லலாம். சாருமதி வந்து தனாத்துக்கு ஒரு ஆசைய வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ட பத்தி பேசலான்னு தான் வந்துட்டு இருக்காங்க. சாரு வந்து தனாத்துக்கிட்ட, "தனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சும்மா தான் இருக்கேன்." "ஏன் இவ்வளோ சோகமா இருக்க?" "அப்படியெல்லாம் இல்லையே. நான் சந்தோஷமா தானே இருக்கேன்." அப்படின்னு நம்ம தனலட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, சரி இதான் சரியான சந்தர்ப்பம். சுத்தி இருக்கிறவங்க யாருமே இல்ல. இது மாரி ஃபோட்டோலாம் பார்த்துருக்கியா? ப்ரீ வெட்டிங் ஷூட்னா என்னன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கிற ஃபோட்டோ தானே. பரவாயில்லையே தானா, பிச்சு உதர்றியே! அது மாரி ஃபோட்டோலாம் உனக்கு எடுக்கணும்னு ஆசையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எடுத்தா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இங்க பாரேன் இந்த ஃபோட்டோலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏய்! ஹீரோ, ஹீரோயின் மாரி இருக்காங்க. எப்படி இப்படியெல்லாம்? இவங்க நம்மள மாரி சாதாரண ஒரு ஜோடி தான். ஆனா என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியா, எக்ஸ்ட்ரார்டினரியா எடுக்கிறவங்கலாம் இப்ப இருக்க தான் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அப்பாட்ட வேணா பேசுறியா நீ? ஐய்யயோ! அப்பா வந்து பிச்சு புடுவாங்க பிச்சு. இந்த விஷயத்தெல்லாம் என்னைக்குமே வந்து அங்கீகாரம் பண்ணவே மாட்டாங்க அப்பா. அதனால பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு தான். அப்பாட்ட பேசுற அளவுக்கு எனக்கெல்லாம் திறமை இல்ல. தனா நீ அவரோட பொண்ணு. நீயே வந்து பேசலன்னா, நான் இனிமேட்டு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகப்போறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி பேச முடியுங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ப சாருமதி. நம்ம மாயா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. வந்தோனே, "என்ன ஆச்சு? இது மாரி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆசை." "அவ்வளதானே, எடுத்துட்டா போச்சு." "தனம், எடுத்தா சந்தோஷமான்னோனே, அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "அப்படியா மாயா? எடுத்துறலாமா? உன்னால முடியுமா?" "ஏய் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கல்யாண பொறுப்பெல்லாம் உன்கிட்ட குடுத்துருக்காங்கன்னு சொல்ட்டு, நீ ஏதாவது இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அப்பா கிட்ட மொறப்படி பெர்மிஷன் வாங்கணும். அப்புறம் உன்ன திட்டுவாங்க." பெரியப்பாவ எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரகுராம நான் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதிரடியா மாசா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப மாயா எல்லாரும் கேஷுவலா வந்து வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஹால்ல. அப்பன்னு பார்த்து மாயா வந்து தயங்கி தயங்கி கீழ இறங்கி வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மாயா வந்து எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, சாருமதியும் நம்ம தனலட்சுமியும் வந்து பேசு பேசுங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப, மணியும் நம்ப ஜானகி அம்மாவும் பார்த்துடுறாங்க. அப்பன்னா அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி, பெரியப்பாட்ட டைரக்ட்டா சம்மதம் வாங்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இத வந்து டைரக்ட்டா சொல்ல முடியாதுங்கிறனால, மாயா வச்சு சொல்ல போறாங்களா? இப்ப மாயா என்ன கேட்க போறான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஜானகி, "பெரியப்பா ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கலாமா? ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து எடுக்கணும். அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து எடுக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, "நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க மாயா. இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன். புதுமைனா என்ன நெனச்ச? பாரம்பரியத்த அப்படியே கடைப்பிடிக்கணும். புதுமையா இருக்கணும்னா, அதில ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணலாம். அதுக்குன்னு பாரம்பரியத்தையே வந்து உடைக்கிற அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கவே கூடாது. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப இதான் ட்ரெண்டு. அது என்ன வேணான்னு இருந்துட்டு போட்டும். என் வீட்டுக்குள்ள இது மாரி விஷயம்லாம் வரவே கூடாது. அதுக்கு நான் ஒருபொழுதும் அனுமதியே தரமாட்டேங்கிற மாரி நம்ம ரகுராம் வந்து மாஸ் பண்றாங்க. இத கேட்டோனே, அச்சச்சோ! அவ்வளதான். மாயா கேட்டதுக்கே பெர்மிஷன் கிடைக்கல. நம்ப ஆசையெல்லாம் வந்து எப்படி தான் வந்து நிறைவேத்துறது? அப்படின்னு சொல்லும்போது, மகாலிங்கம்லேருந்து எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஓ! அப்படியா? அப்பனா உனக்கா இது தோணல. அவனுக்கு தோணுனனால தான் நீ இது மாரிலாம் சொல்லிட்டு இருக்கியா? "என்ன சாரு?" அப்படின்னு சொன்னோனே, அவங்க எதுவும் சொல்ல முடியாம அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. "நம்மள எதுக்குடா கோத்து விட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, 4 விஷயம் நல்லது பண்ண வேண்டியது, 4 விஷயம் கெட்டது பண்ண வேண்டியது. இவளுக்கு இதே வேலையா போச்சு என்னன்னு சொல்லி, பத்மா வந்து அந்த இடத்துல மாயா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, நல்லாவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சாருமதியோட ஆசை. அத வெளியில வந்து சொல்ல முடியல. மாயாவ வச்சு சொல்றதுனால எல்லாரும் மாயாவ இப்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. "பாட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ரகுராம் தான் சொல்லிட்டாப்லல்ல, இனிமேட்டு இத பத்தி யாரும் பேசக்கூடாது." "ரகுராம், நீங்க இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாமேன்னு" மாயா வந்து கேட்டோனே, நான் ஏன் இத வேணான்னு சொல்றேன்னு வச்சுக்கயேன். சரி, இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் ஃபோட்டோலேருந்து பொண்ணு வீட்டுக்காரங்களும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சம்மதத்தோட நம்ம வீட்லயும் வந்து ஜோரா நடக்குதுன்னு வச்சுக்கயேன். நாளடைவுல கல்யாணம் இவங்க 2 பேருக்கும் நடக்கல. ஏதோ ஒரு பிரச்சனைனால பொண்ணு வேற ஒரு பையன கல்யாணம் பண்ற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த நெலைம வந்துருச்சு. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம், அந்த பழைய ஃபோட்டோலாம் என்ன பண்றது? நீயே சொல்லு பாப்போம். அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்றேன். ஃபோட்டோ தானே, எப்ப எடுத்தா என்ன? இவங்க 2 பேரும் தானே அந்த ஃபோட்டோல இருக்க போறாங்கன்னு ரகுராம் வந்து மாசா சொல்லிட்டு அங்கேருந்து எந்திச்சு போறாங்க. பாட்டி உங்களோட கருத்து சொல்லவே இல்லையே! ரகுராம் பேச்ச மீறி யாருமே இந்த வீட்ல நடக்க மாட்டோம். ஏன் நான் கூட எதிர்த்து பேச மாட்டேன். நீ என்ன துரு துருன்னு அவன்கிட்டயே வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொன்னோனே, அச்சச்சோ! இனிமேட்டு என்னத்தான் நடக்க போதுங்கிற மாரி தனலட்சுமியும், சாருமதியும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரியுமே! அதனால எனக்கு கவலை இல்லன்னு சொல்லி தனலட்சுமி மட்டுக்கும் குடுகுடுன்னு மாடிக்கு வந்து போறாங்க. என்னது?
இவ மாட்டுக்கு கவலையே இல்லாம போறா. நடந்தா என்ன? நடக்கலன்னா என்னன்னு? நடந்தா எவ்வளோ ஜாலியா இருக்கும்னு எனக்குல்ல தெரியுங்கிற மாரி சாருமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாயா வந்து தன்னந்தனியா வந்து யார்கிட்டயோ ஃபோன்ல பேசுறத வந்து பார்க்குறாங்க. நம்ப ஜானகி அம்மா அவங்க பின்னாடிலே நிக்கிறாங்க. நாளைக்கு புரோகிராம் கன்ஃபார்ம். நீங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு அதிரடியா வந்து பேசி ஃபோன வந்து வச்சுர்றாங்க. ஐய்யயோ! மாயா, நீ அவங்கள்ட்ட புரோகிராம் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லுவேன்னு நெனச்சா, நீ என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியப்பாவ தானே நான் சமாளிச்சுருவேன். ஏற்கனவே வந்து உன் மேல இப்ப தான் நல்ல பேர் வந்துட்டு இருக்கு. இப்ப ரெகுராம் பேச்ச மீறி செய்றேன்னா, வீட்ல இருக்கிற எல்லாரும் எப்படி திட்டுவாங்க தெரியுமா? இதெல்லாம் நாளைக்கு காமெடி ஆகப்போது. ரெகுராம் பெரியப்பாவ எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு சின்ன குழந்தை மாரி. சரிங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ரெகுராம் வந்து சின்ன குழந்தை மாரியா? இவ என்ன காமெடி பண்ணிட்டு போறா? நாளைக்கு ஆக்ஷனா இல்ல காமெடியான்னு தெரியலையேங்கிற மாரி ஜானகி வந்து சூப்பரா வந்து யோசிக்கிறாங்க. ரெகுராம்லேருந்து எல்லாரும் வந்து ஹால்ல வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ப்ரீ வெட்டிங் ஷூட் ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் வந்து, அப்படியே வந்து அந்த வீட்டையே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லைட்டிங் இது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ரெகுராம்லேருந்து "பாத்தியாப்பா இப்படியெல்லாம் நடக்குது. உன் பேச்ச மீறி நாங்கலாம் எதுவும் செய்ய மாட்டோம்ன்னு" ரமணி பாட்டி வந்து ரெகுராம்ட்ட வந்து பேசுறாங்க. ஆனா என்ன பண்றது? இப்ப மாயா கிட்ட பொறுப்ப குடுத்துட்ட. அவ செய்யறது தான் இங்க நாட்டாமன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் தேவையா? நீயே பார்த்துக்க மாட்டியா எதுவா இருந்தாலும்னோனே, செமையா வந்து மொறச்சுக்கிட்டு இருக்காங்க ரகுராம் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மாஸா வந்து வராங்க. நம்ம மாயா. என்னது மாயா இவ்ளோ கேஷுவலா வரத பார்த்தா, ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கா போல இருக்கு. அப்படின்னு சொல்லி மணி வந்து சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாரேன் இங்க நடக்கிறதெல்லாம் காமெடி ஆகப்போது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க பத்மா கிட்ட. என்னது காமெடி ஆகப்போதா? எங்க அண்ணன் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய மாஸ் தெரியுமா? அப்படின்னு பத்மா வந்து பேசும்போது, அது கவுண்டர் குடுக்குற மாரி, "பாரேன் இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தலைகீழா வந்து மாயா வந்து மாத்தப் போறா. எதெல்லாம் நடக்காதுன்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் நடக்கப் போது." ரமணி பாட்டி, "வாங்க உங்களுக்காக தான் நான் கூப்ட்டுருக்கேன். ஃபோட்டோ எடுக்கணும்." "என்னது ஃபோட்டோ எடுக்கணுமா? எனக்காகயா?" "எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணான்னு" சொல்றாங்க அந்த இடத்துல. ஆனா கால மட்டும் ஃப்ரண்ட்ல வந்து வச்சுட்டாங்க. அது எல்லாருமே பார்த்துட்டாங்க. செமையா வந்து சிரிக்கிறாங்க. "எங்க அம்மாலாம் ஃபோட்டோக்கெல்லாம் மயங்குறவங்கலாம் கிடையாது. நீயே பாரு. கால வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு, நான் வரமாட்டேன், வரமாட்டேன்னு வாய் தான் சொல்லுது. ஆனா மனசுக்குள்ள ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. நான் ஏன் தெரியுமா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்றேன். வருங்காலத்துக்கு இந்த குடும்பத்தோட ஆணி வேரே நீங்க தான். அப்படி இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு மட்டும் உங்கள பத்தி தெரிஞ்சா போதுமா? இல்ல உங்க பசங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதுமா? அடுத்த சங்கதிகளுக்கு நீங்க யாரு? எப்பேர்ப்பட்டவங்க? எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ மூலியமா இவங்க தான் பாட்டி. இவங்க இப்படியெல்லாம் குணத்தோட இருந்தாங்க. எங்கள அன்பா பார்த்தாங்க, பேசினாங்கன்னு சொல்லி உங்க கதை, வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா தெரியணும். நான் வந்து தாத்தாவ பார்த்ததில்ல. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஃபோட்டோன்னு ஒண்ணு எடுத்து வச்சிருந்தா, அவங்களோட நினைவு நமக்கு என்னைக்குமே இருந்திருக்கும்ல. என்ன பாட்டி மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது டக்குனு வந்துட்டாங்க அந்த இடத்துல. நம்ம பத்மா மூஞ்சில கரி பூசிட்டு, ரமணி பாட்டி வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு நேரா வந்துட்டாங்க. நான் அழகா தான் இருக்கேன். இருந்தாலும் மேக்கப் போட்டா நல்லா இருக்கும்னு ரெகுராம் முன்னாடியே பேசுறாங்க. ரெகுராம் வந்து மனசுக்குள்ள கோவம் வச்சுக்கிட்டு, அப்படியே வந்து இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவங்க சிரிக்க போறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மேக்கப்லாம் வந்து பெருசா போட வேணாம். லைட்டா டச்சப் மட்டும் பண்ணுங்க. அந்த இடத்துல மாயா சொன்னனால டச்சப் பண்ணிட்டு, ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10, 15 ஃபோட்டோ. போஸும் விதவிதமா குடுக்குறாங்க. அம்மாவுக்கு இப்படியெல்லாம் போஸ் குடுக்க தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுங்கிற மாரி சிவராமன் வந்து அவங்க மனைவிகிட்ட வந்து பேசுறாங்க. ஆமால்ல, அவங்க அந்த காலத்தவங்க. அவங்களே சூப்பரா போஸ் குடுக்குறாங்க. இது மாரி கூட எனக்கு போஸ் குடுக்க தெரியுமா இல்லையான்னு தெரியலங்கிற மாரி செம காமெடியா நடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி போதும் பாட்டி. இல்ல மாயா, இன்னும் 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா, வருங்கால ஃபியூச்சருக்கு வந்து உதவும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 2 ஃபோட்டோ வளச்சு வளச்சு குடுக்குறாங்க. போதும் பாட்டி வாங்க வாங்கன்னோனே, அப்படியே இந்த பக்கம் வந்துர்றாங்க. இப்போ உங்களுக்கு ஹேப்பியா? ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது மணியும், பத்மாவும் அப்படின்னு சொல்றாங்க மாயா. பத்மா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நொடியே வந்து மணி வந்து நிக்கிறாங்க. சின்ன வயசுல என் ஃபோட்டோவ தான் எல்லா ஸ்டூடியோக்காரங்களும் வந்து வாசல்ல வைப்பாங்க. வச்சு, "இப்ப எல்லாரும் வாங்க, இந்த பையன் மாரியே நீங்களும் அழகா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுமா? எங்க ஸ்டூடியோக்கு வாங்கன்னு" எல்லாரும் சொல்லுவாங்கன்னு மணி வந்து காமெடி பண்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க.